ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எனக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கேன். செகண்ட் ப்ரோமோ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து இந்த வீக்லி டாஸ்க் சொல்லியிருந்தாங்களா, அந்த டாஸ்க் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஓடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அதான் ப்ரோமோவில் வந்துட்டுருக்கேன். அதனால் வந்து அந்த டாஸ்கில் வந்து நடுவராக வந்து நம்ம ஒரு அமித் மற்றும் வந்து திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து நம்ம வினோத் மற்றும் மாதிரி கேஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பக்கம் வந்து விக்ரம் வந்து நம்ம வினோத்துக்கு வந்து அட்வொகேட்டாக இருக்காரு, இந்த பக்கம் ஆதிரிக்கு வந்து அரோரா அட்வொகேட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஏதோ கேஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை வந்து அந்த அவங்கள ஆல்ரெடி வந்து நம்ம கானா வினோத்துக்கும் மற்றும் வந்து ஆதிரிக்கும் நிறைய கான்வர்சேஷன் இருக்குது. இந்த கால் டாஸ்க்கு அப்புறமா வந்து திவாகர் வந்து உங்களால் வெளில போன டாஸ்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேளை வந்து இதை பற்றி வந்து கேஸாக போட்டிருக்கலாம், இதை பற்றி தான் கான்வர்சேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம திவ்யா அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் வந்து வினோத்துக்காகவோ ஆதிரிக்காகவோலாம் நான் இங்கே வரல, நான் ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்கேன், நான் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்களுக்கும் பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான கோர்ட்டில் கூட இவ்வளோ எப்படி நடக்குமான்னு தெரியல, இவங்க பண்ணுற பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன வேணால் பண்ணுங்கடா, ஒழுங்காக பண்ணால் போதும்டா. ஏன்னா வந்து நீங்கள் வாரம் வாரம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்காக கொடுத்து நீங்கள் வந்து டாஸ்க்கே வந்து மதிக்க மாட்டீங்க, பிக் பாஸையும் மதிக்க மாட்டீங்க, ஹோஸ்ட்டையும் மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து திடீர்னுக்கும் வந்து திடீர்னு ரியாக்ட் ஆகிடுறீங்க. ஸோ பல வாரலாம் பிக் பாஸ் ரொம்ப நொந்துட்டார். என்னடா உங்களுக்கு கேரக்டர் கொடுத்து உங்களை உட்கார வச்சு இவ்வளோ பேர் வேலை செஞ்சு எவ்வளோ பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற ஒரு டாஸ்க் வந்து ப்ராப்பராக பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி பயங்கரமாக கழிவுத்துறாட்டு தான் சொல்ல முடியும். இதில் வேறு திவ்யாலாம் வேறு டெக்கோரம் டிசிப்ளின் இது வந்து எதுக்கு அவங்க சொன்னது வந்து அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவங்க டே 1லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாள் மேலே 30 நாள் மேலே ஆயிருக்கும். பட் ஆனாலுமே அவங்க சொன்ன விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஒரு விஷயமே அவங்ககிட்ட அந்த டிசிப்ளின் டெக்கோரம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவங்களை வந்து ஜட்ஜாக உட்கார வச்சுருக்காங்க. இவங்க என்ன வந்து வினோத் அவர்களே உங்களோட கேஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வினோத் சார் ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அமித் வந்து பேசக்கூடாதுன்றாங்க. ஆக்சுவலாக சொல்ல வராங்கன்னா ஜட்ஜி பேசும்போது யாருமே நடுவில் வந்து அட்வொகேட்ஸோ சரி இல்லை வந்து வந்தவங்களோ சரி யாருமே வந்து எதுவுமே பேசக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அமித் வந்து சைலண்டாக இருந்தார். டக்குன்னு வந்து விக்ரம் கூட வந்து வினோத்தை பிடிச்சிட்டாரு, இப்போ சைலண்டாக இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வந்து ஸோ கிளைண்ட்டை வந்து அட்வொகேட் தான் வந்து டேக் ஓவர் பண்ணணும். ஸோ வந்து கிளைண்ட்டுக்கு தெரியாது, ஸோ கோர்ட்டில் எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன பண்ணக்கூடாது வந்து அட்வொகேட் தான் தெரியும். அதனால் வந்து அவர் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதியை ஜூம் பண்ணுறாங்க. பாரதி வந்து தெரியல வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இது ஒன்று சொல்லின்னு நம்ம ஒன்று கேட்டேன், பாங்கடா நான் வரல இந்த டாஸ்க்கெலான்ற மாதிரி பார்வதி அசால்ட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. யாராக இருந்தாலுமே வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்வதி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருந்து அட்ரஸ் பண்ணுறாங்க, சொல்கிறத கேட்குறாங்க, ஓரளவுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ அது சொல்ல அவர்கள் வந்து நம்ம வினோத்துக்கு சொன்ன வார்த்தை வந்து பார்வதியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தால் வந்து அவங்க வந்து என்ன ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அமித் என்ன சொல்கிறாருன்னா, அமித் கிடையாது திவ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்வதி என்னால் எப்படி பண்ண முடியுமோ ஜட்ஜ்மெண்ட் அப்படியே நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்களும் புதுசு, இந்த டாஸ்க்கும் புதுசு, அதனால் வந்து எனக்கு என்ன சொல்ல தெரியும், என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுன்ற மாதிரி வந்து நம்ம பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அமித் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஜட்ஜாக இருக்கல, ஸோ நீங்கள் எல்லாம் நடுவில்லாம் பேசக்கூடாது, உங்களாம் முடிஞ்சால் இருங்க கிளம்பி போயிட்டே இருக்குன்றாரு. ஏன்னா வந்து ஜட்ஜு பேசும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. பார்வதியானாரு யாரை வேணா இரு, நீ எல்லாம் வந்து பேசக்கூடாது, உனக்கு பிடிச்சா இருமா, இல்லைனா கிளம்பி போயிட்டே இருமாற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம பார்வதி ஒரு கவுண்டர் கொடுங்க, ஜட்ஜுன்றதால நான் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன விதம் வந்து நம்ம திவ்யா அவர்களுக்கு பிடிக்கல, ஓகேங்களா. ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம அமித் பேசுன அப்புறம் வந்து நம்ம பார்வதி வந்து ஸோ நான் வந்து என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டை கேட்டிருக்காங்க. சாரி ஃபார் த ஹானரபிள் கோர்ட் அந்த மாதிரி வந்து சில விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்து ப்ரொமோ முடிச்சிடுறாங்க. ஸோ பார்வதி வந்து எது சொல்ல வராங்க, ஆனால் வந்து கேட்க மாட்டுறாங்க. ஆனால் வந்து பார்வதி வந்து சொல்கிற இடத்துல இல்லை, அந்த கூண்டு உள்ள இருந்தால் தான் வந்து அவங்க பேசுகிறது வந்து அட்லீஸ்ட் வந்து ஜட்ஜாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. இவங்க வந்து ஒரு பார்வையாளராக இருக்கிறதால வந்து அவங்க பேசுறது வந்து அங்கே அக்செப்ட் பண்ணலை, அதுதான் ஒரு விஷயம். பட் வந்து நம்ம பார்வதியர்கள் வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் பழைய பார்வதியாக இருந்தால் நடக்கிறதே வேறுன்ற மாதிரி வந்து இருந்தாங்க. ஸோ ஓகே தான், அது வந்து பேசக்கூடாதான், அது வந்து புரிஞ்சால் சரி. அதாவது நான் இவருக்கல்ல எஃப்ஜே சைலண்டாக இருங்க கத்திட்டு இருக்காரு. பட் யாருமே கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம நான் அடுத்த விட சந்திக்கலாம். நன்றி.